சாரி மேடம், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நீங்க வர அவசரமா சென்னைக்கு வர போகணும். இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. பக்கத்துல யாராவது சென்னைக்கு போறாங்களா என்னன்னு கேட்கட்டா? ஆமாண்ணே, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. யாராச்சும் போறாங்களா என்னன்னு கேட்டு சொல்லுங்கண்ணே. சரி மேடம், இருங்க, நான் யாராச்சும் சென்னைக்கு போறாங்களா என்னன்னு கேட்டு ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி தரேன். கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கேயே இருங்க, யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். சே, இது என்ன நம்ம கிளம்புன நேரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படிதான் சென்னைக்கு போறோமோ தெரியல. பாஸ், என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சரி விக்கி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பாஸ், உங்க நிலைமையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். பேசாம உங்க அப்பா கிட்ட நான் வேணா பேசட்டுமா? எப்படியாச்சும் பேசி உங்களை உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விக்கி. எங்க அப்பா கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். எங்க அப்பா சொல்ற மாதிரி நான் வெளியில இருந்து ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ள போவேன். பேசாம நீங்க என் வீட்டுக்கு வாங்க பாஸ், உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் விக்கி, நீங்க எப்பவுமே என் கூட இதே மாதிரி இருந்தா போதும். மத்தபடி வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்னால இனிமே யாருக்குமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் விக்கி, இந்த லேண்ட் விஷயத்துல எங்க மாமா எப்பவுமே தலையிடக்கூடாது. ஐயோ பாஸ், எனக்கு இந்த விஷயத்த கேட்டோடனே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பாஸ், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. குமார் சாரு அந்த கணேஷ் கிட்ட என் பேரை சொன்னாரு. இந்த விக்கி எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு அவன் கையை காலம் முறிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அந்த கணேஷ் என்னை தேடிக்கிட்டே இருப்பான். இதுல என் போட்டோ வர கேட்டிருக்கான். கேட்ட உடனே எம்மா நான் பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேனே. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு பாஸ். என்னை தான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருப்பானுங்க. சரி சரி சாப்பிடுங்க. இவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? பாஸ், இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ஆள் நம்மளே பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எங்களே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், நீங்க சென்னைக்கு போறீங்களா? ஆமா, சென்னைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் சார். சென்னைக்கு போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கூட வந்தவங்க அவசரமா சென்னைக்கு போனோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் சார். சரி, கூப்பிடுங்க, கூட்டிட்டு போறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கூட்டிட்டு வரேன். எதுக்கு பாஸ் உங்களுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை? விடுங்க விக்கி, ஏதோ சின்ன ஹெல்ப் தானே. நம்ம இப்ப யாருக்காவது உதவி பண்ணோம்னா நமக்கு பின்னாடி யாராவது உதவி பண்ணுவாங்க. பின்னாடி சீட்டு காலியா தானே இருக்கு, அங்க உட்காந்துக்கிடுவாங்க. என்னமோ பண்ணுங்க பாஸ். மேடம், அங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் சென்னைக்கு தான் போறாங்க. அவங்களோட நீங்க கார்ல போயிருங்க மேடம். சரிங்கண்ணே. பாஸ், நான் காசு கொடுத்துக்கிறேன். சரி விக்கி. என்னாச்சு விக்கி, ஏன் இப்படி நிக்கிறீங்க? எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் தெரியுமா பாஸ்? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க யார் நிக்காங்கன்னு. யார் விக்கி? இவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கணும். ஆமா சார். என்னது, இவனா? அண்ணே, இவங்க கூட எல்லாம் நான் போக மாட்டேனே, போகவே மாட்டேன். இங்க பாரு பூஜா, வண்டி ரிப்பேர்னு சொன்னாங்க, அதனாலதான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு என் கூட வரணும்னு விருப்பம் இருந்தா வரலாம். நான் மத்தபடி உனக்கு கட்டாயம் படுத்தல. நான் இப்ப வரைக்கும் நடந்த எந்த விஷயத்தையுமே நான் மனசுல வச்சுக்கல. ஓ, நீங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே தெரிஞ்சவங்களா? நான் கூட நினைச்சேன் உங்களை தெரியாதவங்க கூட தான் அனுப்ப போறோமோ. பிரகாஷ் சார் ரொம்ப சத்தம் போடுவாருன்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மேடம். இந்த சார் கூட நீங்க போயிருங்க. இல்லனே, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி உங்க கூட உங்க வண்டியிலே வந்துடுறேனே. மேடம், பிரகாஷ் சார் தான் கால் பண்றாரு. இந்த கேக்குறேன் ஒரு நிமிஷம். சார், எங்க வந்துட்டு இருக்கீங்க? சார், வர வழியில ஒரு ப்ராப்ளம் சார். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் மேடம்க்கு தெரிஞ்சவங்க இங்கதான் இருக்காங்களாம். அவங்களோட சென்னைக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன். மேடம் போக மாட்டேங்காங்க. தெரிஞ்சவங்களா? அவங்க யாரு? அவங்க பேர் என்னன்னு கேளுங்க. சார், உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேரு அருண். சார், அருணா சார்? அட அருணா, போன ஒரு நிமிஷம் அருண் கிட்ட போனை கொடுங்க. சரிங்க சார், இந்த கொடுக்குறேன். சார், பிரகாஷ் சார் உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க கொடுங்க. சொல்லுங்க பிரகாஷ். என்ன அருண், திடீர்னு நீங்க எப்படி அங்க? ஒன்னும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா திருச்சி வரைக்கும் வந்தேன். அதான் வந்த வழியில ஒரு தாபால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பந்தான் பூஜாவை பார்த்தேன். இந்த மாதிரி வண்டி ரிப்பேரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி, ஓகே ஓகே. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எப்படிதான் பூஜாவை தனியா வேற எதுவும் வண்டியில அனுப்புறதுன்னு. நல்ல வேளை நீங்களே அங்க இருக்கீங்கல்ல, அவங்கள சேஃபா கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் நாளைக்கு காலையில முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீங்களும் பூஜாவும் கரெக்டா 6 மணிக்கு வந்துடணும். மேடம் சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு பூஜாவை கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வாங்க. நத்திங் டு வரி, ஐ வில் டேக் கேர். ஒரு நிமிஷம் போனை கொடுங்க, நான் பேசணும். இந்தாங்க பேசுங்க. சார், நான் பூஜா பேசுறேன். சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வேணா நான் வரட்டுமா? இல்ல பூஜா, கண்டிப்பா நீங்க வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். மேடம் ரொம்ப திட்டுவாங்க. நாளைக்கு காலையில முக்கியமான மீட்டிங் வர இருக்கு. நீங்க அதனால கண்டிப்பா அருண் கூட வந்துருங்க. சார். இல்ல பூஜா, நீ நேத்து ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கே மேடம் செம்ம கோவத்துல இருக்காங்க. நீ கண்டிப்பா காலையில சீக்கிரமா வந்தே ஆகணும். அதனால நீ அருண் கூட வந்துரு. இதை விட நீ சேஃபா வர்றதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. நீ தயவு செஞ்சு அவன் கூட வந்துரு. நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். சரிங்க சார், நான் வந்துடுறேன். சரி விக்கி, வாங்க போலாம், காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். அண்ணே, அவங்கள வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், தெய்வம் மாதிரி வந்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். தெய்வமா இவன்? என் உயிர் எடுக்க வந்த குட்டி சாத்தான். கடவுளே, ஏன் கடவுளே இவனோட என்னை கோத்து விட்டீங்க. ஐயோ, எனக்கு இவன் கூட போகவே பிடிக்கல. மேடம் வாங்க போலாம். என்கிட்ட கொடுங்க மேடம். இல்ல இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேனே. நீங்க முன்னாடி சீட்ல உட்காரீங்களா பின்னாடி சீட்ல உட்காரீங்களா?
வீட்லயே உட்காந்துக்கிறேன். சரிங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். மேடம் ப்ளீஸ் மேடம் போயிருங்க மேடம், இல்லனா பிரகாஷ் சார் என்னை தான் மேடம் திட்டுவாரு. உங்களை பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வண்டியை வர ரெடி பண்ண சொல்லிருக்காரு மேடம். போங்க மேடம். சரிண்ணே. மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அருண் எப்படி அங்க போனா? அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? யாரு மூலயமா இந்த விஷயம் லீக் ஆயிருக்கும் தெரியலையே. இவனுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதை இப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம மாமாவோட கவனத்துக்கு கொண்டே போகணும். ஜென்மத்துக்கும் அருணை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு மாமா மனசுல நெருப்ப வளர்த்துக்கிட்டே போகணும். இப்போ என்ன பண்ணலாம்? டே அருண், நீ என்ன பண்ணாலும் சரி அதை எனக்கு சாதகமா என்னால மாத்திக்க முடியும்டா. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சொல்லுங்க குமார் சார், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? யோ கணேஷ், அருண் சண்டை போடும் போது அந்த இடத்துல சுப்பிரமணி இருந்தானா? ஆமா சார், அருண் சண்டை போடும் போது சுப்பிரமணியும் அவன் பொண்டாட்டி ஷில்பாவும் இருந்தாங்க சார். எதுக்கு சார் கேக்குறீங்க? அருண் மேல பழி போடுறதுக்கு அவனே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். சார் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நீ அங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னப்போ கோவம் எனக்கு பயங்கரமா வந்துச்சு. ஆனா அந்த கோவம் எனக்கு வந்திருக்க கூடாது, என் மாமனாருக்கு வந்திருக்கணும். சார் அவருக்கு எப்படி சார் வரும்? அவருக்கு தான் அந்த விஷயம் தெரியவே தெரியாதே சார். நம்ம தான் தெரிய வைக்கணும். அப்பனுக்கும் மகனுக்கும் வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிரணும். அவங்க 2 பேரும் மோதிக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சம்பவமா பண்ணணும். சார் இப்ப நான் என்ன சார் பண்ணணும் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க சார். என்னையா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? புரிஞ்சது சார். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில அந்த சுப்பிரமணியும் ஷில்பாவும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க சார். யோ இதையாவது சொதப்பாம பண்ணு, லேட் பண்ணிராத. நீங்க சொன்னதை நான் இப்பவே பண்றேன் சார், இப்பவே கிளம்பிட்டேன் சார். நாளைக்கு காலையில இந்த அருணோட கதை இதோட முடிஞ்சது. இனிமே இந்த வீட்டு வாசப்படியவே அவனால ஜென்மத்துக்கு மிதிக்க முடியாது. சார் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்ல போய் கிளம்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க. ரெஜினா மேடம் அங்கதான் இருக்காங்க. சரிங்க சார். குட் மார்னிங் மேடம். மேடம்க்கு இதான் வர டைமா? வேலை ஏதாவது பார்க்க வந்தீங்களா இல்ல நல்லா சாப்பிட்டு போகலான்னு வந்தீங்களா? கொஞ்சமாவது வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாரு. எப்படிதான் உங்களால இப்படிலாம் இருக்க முடியுதோ? செய்யற வேலையில கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இது ஒண்ணும் உன் வீட்டு கல்யாண வீடு கிடையாது. ப்ராஜெக்ட் எப்படி போனா உனக்கு என்ன கவலை? மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதும், அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? இது யாரோ கம்பெனி தானே, நமக்கு சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே வேலை பாக்குறீங்க. ஆனா ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் காவேரி யாரு மாதிரி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இங்க பாரு, என் முன்னாடி யார் அழுதாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அழுது காரியத்தை சாதிக்கிறவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க. இன்னுமே எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. பிரகாஷ், அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுற போறா. சரிங்க மேடம். கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். பூஜா நில்லு ஒரு நிமிஷம். முதல்ல கல்யாண வீட்டுல இப்படி அழாத, யாராச்சும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க சார். முதல்ல நீ சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. இருக்கட்டும் சார், வேலை நிறைய இருக்குல்ல, நான் வேலையை பாக்குறேன். வேலைய அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல சாப்பிடு. காலையில இருந்து சாப்பிடாம இருக்க, டிராவல் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். ரெஜினா மேடம் எப்பவுமே அப்படித்தான். கிளைண்ட் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்ட முடியும்? நம்ம மேலதானே காட்டுவாங்க. அப்படித்தான், நீ எதையும் நினைச்சுக்காத. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், அதான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க, அதான் உன்னை ரொம்ப திட்டாங்க. இங்க பாரு பூஜா, நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு இங்க யாருமே சாப்பிடாம இருந்தாங்கன்னா இங்க சென்னையில இருக்கிற அத்தனை ஹோட்டலையும் இழுத்துதான் மூடணும். ஐயோ சார், நான் சாப்பிடுறேன். நீ இங்கே இரு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் சார், நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு தான் வேலையவே பார்க்கணும். சார் வந்த உடனே சாப்பிட போயிட்டான்னு சொல்லி ரெஜினா மேடம் திட்ட போறாங்க சார். நான் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேனே. அதெல்லாம் முடியாது. மேடம் கிட்ட திட்டு வாங்குறதுக்காண்டி உடம்புல தெம்பாது வேணும். முதல்ல சாப்பிட்டு வந்து நல்லா தெம்பா திட்டுவாங்க. சரி சார், நான் போய் சாப்பிடுறேன். சார் நீங்க சாப்பிட்டீங்களா? நான் காலையிலேயே வந்தோடனே சாப்பிட்டேன். நின்னுகிட்டே சாப்பிடுற, உட்காரு. உனக்கு வேணா நான் சேர் எடுத்துட்டு வரட்டா? ஐயோ வேண்டாம் சார், இருக்கட்டும், நான் நின்னுகிட்டே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணலன்னா நான் ஊருக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் நேத்து நடந்தது, நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல் சார்? இந்த கல்யாண பொண்ணு இருக்கே, அந்த கல்யாண பொண்ணு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு அனாதை பொண்ணு.
அப்படியா சார்? மாப்பிள்ள பெரிய பணக்காரரு, சொத்து மட்டுமே 500 கோடி ரூபா இருக்கும். 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் லவ் கூட ஸ்டேட்டஸ் பார்த்தா வருது. டாக்டர் பையன் டாக்டர் பொண்ணை லவ் பண்றது, இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் பொண்ணை லவ் பண்றது. அப்போ எப்படி சார் பணக்கார பையன் ஏழை பொண்ணு, அதுவும் ஆதரவே இல்லாத பொண்ணு எப்படி சார் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க? அதான் இன்னைக்கு ஸ்பெஷலே.